ருத்ராட்சம் அணியிறதுனால என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும்? அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ருத்ராட்சம் அணியிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ருத்ராட்சம்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சரிங்களா? அது யார் வேணாலும் அணியலாம். அதில நெறைய முக ருத்ராட்சங்கள் இருக்கு. இப்போ பொதுவா ஒரு சில பேர் கருத்து என்னன்னா, ருத்ராட்சம் அணியிறதுனால நம்ம ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணுமா? நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா? இல்ல அந்த மாரிலாம் யோசிக்கிறாங்க. சில பேர் அணியிறதுனால நம்மளுக்கு சாவு வீட்டுக்கு போக்கூடாது, இல்ல துக்க நிகழ்ச்சிக்கு போக்கூடாது, இல்ல சடங்கு வீட்டுக்கு போக்கூடாது, அந்த மாரிலாம் யோசிக்கிறாங்க. பொதுவா 5 முக ருத்ராட்சம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அத போட்டுக்கிட்டு நீங்க மாமிசங்கள் சாப்பிடலாம், மாமிச பிரியரா இருந்தா. மத்த விஷயங்கள் எல்லா இடத்துக்கும் போலாம், வரலாம். அது ஒண்ணும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. மத்த முக ருத்ராட்சைகள் இப்ப 4 முக ருத்ராட்சை, 10 முக ருத்ராட்சை, மத்த முக ருத்ராட்சைகளுக்கெல்லாம் ரொம்ப பவர் அதிகம். ஸோ பார்த்தீங்கன்னா, 5 முகம்ன்றது எல்லாத்துக்கும் ஒரு காமனான விஷயம். அதனால 5 முகம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். மத்த முகங்கள் 1 முகம், 2 முகம், 4 முக ருத்ராட்சைகளுக்கெல்லாம் ஒரு ஒண்ணுத்துக்கும் ஒரு அது ரொம்ப பவர் அதிகம். ஸோ அது குறிப்பிட்ட பேர் தான் அணிய முடியும். அதுக்கு நீங்க அணியிறதுனால நெறைய விரதம் இருக்கணும். நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, உடல் உறவு கொள்ளக்கூடாது, இந்த மாரி தீட்டு விஷயங்களுக்கெல்லாம் போக்கூடாது. அந்த மாரிலாம் இருக்கு. ருத்ராட்சம் அணியிறது ஃபர்ஸ்ட்டு நீங்க கோயில்ல வச்சு அணிஞ்சுக்கலாம். ருத்ராட்ச மாலையா அணிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, 108 ருத்ராட்ச கொண்ட மாலை 5 முக ருத்ராட்ச. 54 ருத்ராட்ச சேர்ந்த மாலையா இருக்கும். அதில சின்ன சைஸ் இருக்கு, பெரிய சைஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி அணிஞ்சுக்கலாம். அன்னைக்கு அணியிற அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிடாம இருங்க. அது எந்த முக ருத்ராட்சையா இருந்தாலும். ருத்ராட்ச அணியிற அன்னைக்கு மட்டும் 5 முக ருத்ராட்சையா இருந்தாலும் சரி, அணியிற அன்னைக்கு நான்வெஜ் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. மத்த நாள்ல 5 முக ருத்ராட்ச அணியிறவங்க நான்வெஜ்லாம் சாப்பிடலாம். மத்த விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். ஒண்ணும் இது கிடையாது. மனச சுத்தமா வச்சுக்கங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, மனசு தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம். நீங்க மனச சுத்தமா வச்சுக்கங்க. கெடுதல் பண்ணிட்டு எனக்கு ருத்ராட்சம் இது பண்ணா அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். நீங்க நெறைய தப்பான விஷயங்கள் பண்றது. சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு ருத்ராட்சம் அணியிறது அப்படின்னா, அந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னா நீங்க உடம்புல நெகட்டிவிட்டிய வச்சுட்டு அந்த பாசிட்டிவிட்டி வேலை செய்யக்கூடாது. உங்க உடம்பும் பாசிட்டிவா இருக்கணும். அந்த ருத்ராட்சையும் அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு பாசிட்டிவா எல்லா விஷயங்களும் குடுக்கும். என்னோட வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.